செகண்ட் ஃப்ளோர் கார்னர் வீடு சார். பிடிக்க அவனை. போ 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 அந்த சைடு போ. ஆத்து கந்து விட்டு முறியாளுங்க எப்படி ரூமை கண்டுபிடிச்சாங்க? மாட்டுனா ஒய்ஃபை பார்க்க போக முடியாது. தப்பிச்சுரா குழந்தை, தப்பிச்சுரு. கந்து வெட்டி முருகனோட ஆளுங்க எப்படி வீட்டை கண்டுபிடிச்சாங்க? மாட்டணும், கல்யாணத்துக்கு போக முடியாது. யோசிடா மது, யோசி யோசி. போற போக்கில் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. பூரா எருமை கடா மாதிரி இருக்காங்களே. நம்மளை தெரிஞ்சிருவாங்க. ஓடிகாலி செருப்பு எனக்கு முன்னாடியா ஓடுற? நீ ரைட்ல போ, நீ லெஃப்ட்ல போ. நான் ஸ்ட்ரைட்டா போறேன். ஓடாத ஓடாதன்ட்டு நீங்க மட்டும் ஏன்டா ஓடி ஆரங்க? நான் வாங்கிட்டு ஓடுற மாதிரியா ரோட்டை போட்டு வச்சிருக்காங்க. இப்படி இருந்தா எங்கிட்டு ஓடுறதா? இந்த மாட்டிட்டு நீ எங்க போனா தப்பிக்க முடியாது. சொல்லு, எதுக்கு போலீஸை பார்த்து பயந்து ஒண்ணா? சார், நீங்க மஃப்டியில இருந்தீங்க, போலீஸ்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? கந்து வெட்டி முருகனோட ஆளு நினைச்சு ஓடினேன். இது யாரால் நினைச்சு ஓடுனா? மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்றேன். கந்து வெட்டி முறி ஆள் நினைச்சு ஓடுனேன். நீங்க மப்பட்டியில இருந்தீங்களா, அதனால போலீஸ்னு எனக்கு தெரியல சார். நீ சொல்ற இந்த கதையெல்லாம் நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நீங்க எதுக்காக யார் சொல்லி நீங்க உட்கார வச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். இந்த வாட்டி தடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைமா? சார், எனக்கு உங்ககிட்டயோ உங்க ஏசி கிட்டயோ பேசுறதுக்குலாம் விருப்பம் இல்லை சார். ஆல்ரெடி எங்க 2 பேருக்கும் தெரியும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு. அப்படி வந்துச்சுன்னா கமிஷனரை பார்த்து பேசணும் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். நீங்க என்ன கமிஷனர் ஆஃபீஸ் கூட்டு போங்க சார், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இன்ட்ராகேஷன் முடிஞ்சதா தமிழ்? என்ன சொல்றாங்க? கன்ஃபார்ம் சார், 2 பேருமே சோட்டோட ஆளுங்க தான் சார். ஏதோ பெரிய தீவிரவாத குரூப்ல பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். டெக்னிக்கா ஓடுறானுங்க, ஒரே பதில சொல்றானுங்க. நம்மளை பார்த்து யாரோ கந்து வெட்டி முருகனோட ஆட்கள் நினைச்சு ஓடினாங்களாம். அது மட்டும் இல்ல சார், ஒருத்தன் சொல்றாதுல இந்த தடவை தடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் தடுக்க முடியாதுன்றான். நம்மகிட்ட பேச மாட்டானா சார், கமிஷனர்கிட்ட தான் பேசுவானா. அவங்க கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தரல சார். 2 பேரையும் ஃபுல் ப்ரொடெக்ஷனோட கமிஷன் ஆஃபீஸ் கொண்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். போலாம் வா. இன்ஸ்பெக்டர் தமிழ் ரிப்போர்ட்டிங் சார். அக்யூஸ்டோட கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்துட்டு இருக்கேன் சார். ஓவர். சார், எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? இன்னும் கிளியர் கட்டா தெரியல சார். பட் குவாலிஸ்ல வந்த ஆள் ஸ்பாட் அவுட் சார். நம்மளுங்க இன்ஸ்பெக்டர் தமிழையும் அந்த 2 அக்யூஸ்டையும் பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார். செத்தவன் யாரு? டீடைல் எதுவும் தெரிஞ்சா? ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓபன் பண்ணு. மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிட்டு சாயங்காலம் ஃபோன் பண்றேன்.
பாம் மெட்டீரியல் சார். இவ்வளவு மெட்டீரியல் இருக்கு. அந்த 2 அக்யூஸ்டும் இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? பிரஸ் யாரையும் உள்ள விடாதீங்க. சார் ஏடா கண்ட்ரோல் பண்ணுங்க. சார் 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 இவ்வளவு பாம் மெட்டீரியல் எங்க இருந்து வந்துச்சு? யார் கொண்டு வந்தாங்க? பண்ணுங்க. சார் அந்த 2 அக்யூஸ்ட் எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க சார். இன்ஸ்பெக்டர் தமிழ், கன்ஃபார்மாக இது ஆக்சிடென்ட் கிடையாது சார். தெளிவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கானுங்க. சோட்டாவோட பிளான் என்னன்னு டெஃபினட்டாக அந்த 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சார். இவ்வளவு பாம் மெட்டீரியல்னா சிட்டில பல இடத்துல பாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட். அந்த 2 பேரும் வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டாங்க. கரெக்டாக வைக்கிறேன். நர்ஸ் டிடி கொடுங்க. இந்தாங்க டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இன்ஜெக்ஷன் போட்டா பெயின் கண்ட்ரோல் ஆகும். டேய் சோட்டா எங்கடா இருக்கான்? டேய் எங்கடா பாம்பு போட போறீங்க? சொல்றா. அது வந்து சொல்லு. டேய் சொல்றா, எங்கடா பாம்பு போட போறீங்க? அப்பா அப்பா சார் பாம் போட்டான் சார். அப்பா அப்பா ஒண்ணு சார் மறுபடியும் பாம் போட்டான் சார். ஓட்ட ரெடி கேபிட்டரி கேட்டனா? வேலையை பாரு. மயங்கிட்டான் சார். ஐயோ இவனும் வயிற்றுல தான் கையை வைக்கிறான் சார். என்னையா? பாம் பத்தி மட்டும் கேட்காதீங்க சார். யோ என்னையே சுத்துது. டேய் டேய் சோட்டா எங்கடா இருக்கான்? என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? டேய் சொல்றா சொல்றா, என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? டேய் இப்ப சொல்லல 2 பேருக்கு என்கவுண்டர் தான். டேய் டேய் சொல்றா. சார் அவனும் மயங்கிட்டான் சார். என்ன சத்தம் இங்க? இது என்ன எமர்ஜென்சி வார்டா இல்லை என்டர்டெயின்மெண்ட் பார்க்கா? என்னது? வாட் இஸ் சார்? நெக்ஸ்ட் பர்ஃப்யூம், டிஃப்ரெண்ட் ஸ்மெல். யாரு? பேஷண்ட். குட். ஆமாம், நீங்கள் எதுக்காக படுத்துருக்கிற பேஷண்ட்டை படார் படார்னு அடிக்கிறீங்க? டாக்டர் இவங்க 2 பேரும் மிகப்பெரிய பயங்கரவாதிங்க. சோட்டாவோட ரைட்டும் லெஃப்ட்டும். என்கொயரிக்காக கமிஷனர் ஆஃபீஸுக்கு கூட்டு போகும்போது தப்பிக்க பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். அட் எனி காஸ்ட் இன்னைக்கு இன்ட்ராக்ஷன் நடந்தே ஆகணும் வித் யுவர் கோஆபரேஷன். நான் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி சார். ஆனால் இவங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸில் தலையில் ஃபோர்ஸாக அடிபட்டதுன்னா மெமரி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல அவங்க கண்ணை திறந்து பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு டோட்டலாக ஃபியூஸ் போயிருக்கா இல்லை ஏதாவது ஒரு ஃபேஸ் போயிருக்கா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்போ டாக்டர் கண்ணை திறப்பாங்க? யாருக்கு தெரியும்? டாக்டர் ஒருவேளை மெமரி லாஸ் ஆயிருந்தா? ஹிப்னோதெரப்பி இல்லைன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட். ஆனால் ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ரிஸ்க் இருக்குது. கரண்ட் போயிடுமா? நோ 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 நோ, டோட்டலாக மெமரியே போயிடும். ஓஹோ. ஹிப்னோதெரப்பி பண்ணலாம். ஆனால் அதுக்கு அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி வேணுமே. அவங்க யார், எந்த ஊர், அவங்க பேர் என்ன, என்ன வேலை செய்கிறாங்க, டீட்டெயில்ஸ் இருக்கா? இருக்கு டாக்டர். தென் ஓகே, அவங்க முதல்ல கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் ஹிப்னோதெரப்பியை வச்சுக்கலாம். அது வரைக்கும் பேஷண்ட்ஸையும் எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல்